பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமென், ஹalleluya. இங்கே நாம் கிருபையை குறித்து தியானிக்க போகின்றோம் சகோதரர்களே. முதலாவது, கிருபை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கும் தேவ தயவே கிருபை எனப்படுகின்றது. இதை நாம் வேதத்தின் வழியாக தியானிக்கும் பொழுது 2 நபர்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை குறித்தும், இரண்டாவதாக இஸ்ரவேலின் 2வது ராஜாவாகிய தாவீதை குறித்தும் நாம் தியானிக்க போகின்றோம். இங்கே கர்த்தர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது சாமுவேல் சவுலின் இடத்தில் சொல்லும் பொழுது சவுல் சொல்கின்றார், பென்யமின் கோத்திரத்தில் எனது குடும்பம் மிகவும் அற்பமான குடும்பம் என்று தன்னுடைய நிலையை குறிப்பிடுகின்றார். இங்கே தகுதி இல்லாமல் இருந்த சவுலை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். அது அவருக்கு கிடைத்த கிருபை. ஆனால் இந்த சவுல் அந்த கிருபையை தக்க வைக்காமல் விட்டுவிட்டார். எப்படி என்று பார்க்கும் பொழுது, அமலேக்கியரை முறியடிக்கும்படி சாமுவேல் வழியாக கர்த்தர் சவுலினிடத்தில் சொன்ன பொழுது, இந்த சவுல் கொள்ளை பொருளுக்கு ஆசைப்பட்டு முதல் தரமானவற்றை எல்லாம் சங்கரிக்காமல் அவ்வாறே வைத்திருந்தான். இதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த சவுல் இருந்ததினால் அவனை விட்டு அந்த கிருபை விலகி போயிற்று. எந்த அமலேக்கியரை கொல்லாமல் வைத்திருந்தானோ அதே அமலேக்கியருடைய கையினாலே இறுதியாக சவுல் மரணம் அடைகின்றான். கிருபை இல்லாததினால் இவ்வாறு அவனுக்கு நிகழ்கின்றது. அடுத்து நாம் தாவீதை குறித்து தியானிக்கும் பொழுது, இந்த தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது அங்கு தாவீதே இல்லை. அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் இல்லாமல் அவனை சாமுவேல் வரவழைத்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகின்றார். இங்கே தாவீதை ஒரு பிள்ளையாக கூட அவனுடைய தகப்பனார் அங்கீகரிக்கவில்லை. இவ்வாறு அற்பமாக இருந்த தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகின்றார். இங்கே தாவீதுக்கு ஒரு கிருபையை தேவன் கொடுக்கின்றார். இந்த தாவீதும் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை அபகரித்த பொழுது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசி வழியாக அவருக்கு உணர்த்திய பொழுது இந்த தாவீது அந்த கிருபை இழக்காதபடி 51வது சங்கீதத்திலே குறிப்பிடுகின்றார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியினிடத்திலும் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் என்று கன்று மழுது மன்றாடி ஜெபித்து அந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்கின்றார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சவுலை போல் அல்லாமல் தாவீதை போல கிருபையை தக்க வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, கிருபையை இழந்து விடாதபடி தாவீதை போல பாவத்தை அறிக்கையிட்டு சமூகத்தை நாடுபவர்களாக மாற வேண்டும். அவர்களை நீர் ஆசீர்வதியும்.